Hello students, warm greetings. The next video is on semantics and this is the important topic in this unit. Semantic, that will be a short 10 marks question and it has lot of subtitles also. You can study everything which will come even in 5 marks questions and 1 mark question. 2 mark questions, sorry, that is objective type questions. Okay, so be thorough in this unit. But this unit, if you see, it's very easy. This particular part, semantics, is very easy unless you remember all the types and the examples. Okay, டைப்ஸையும் எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும். இது வந்து ரொம்ப அழகாக நீங்கள் படிச்சிடலாம். Okay, so just have a look at it. Semantics means meanings. Okay, study of meanings தான் நம்ம வந்து செமான்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ ஸ்டடி ஆஃப் கம்யூனிகேஷன். நம்ம எதுக்காக கம்யூனிகேட் பண்ணுறோன்னா, நம்ம யோசிக்கிறத மற்றவங்க புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிற ஒரு சென்டென்சஸ் தான் வந்து லாங்குவேஜ். அதனால கம்யூனிகேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் தான் வந்து செமான்டிக்ஸ், மீனிங்ஸ் தான். ஓகே, இன்னொன்று நம்ம நிறைய விதத்தில் கம்யூனிகேட் பண்ணுவோம். எப்படின்னா, ஜெஸ்டர், ஆக்ஷன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுவோம், பிக்சர்ஸ் வரைஞ்சி கம்யூனிகேட் பண்ணுவோம், சிக்னல், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சைன்ஸு சிக்னல்ஸ் எல்லாம் வந்து டிராஃபிக்கில் பார்க்குறோம், அந்த சிக்னல்ஸை பார்த்துப்போம், நம்மளும் சிக்னல் கொடுப்போம் வான்னு சொல்லி கையாட்டி. இதெல்லாம் வந்து சிக்னல்ஸு, ஜெஸ்டர்ஸு, பிக்சர்ஸ் எல்லாமே வந்து அ டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். செமான்டிக்ஸ் அதனுடைய மீனிங், அதனுடைய அர்த்தத்தை சொல்லும். ஸோ அர்த்தம் வந்து இட் கேன் சேஞ்ச் ஆல்சோ. சரியா? ஸோ லாங்குவேஜ் வந்து எதுக்காக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இட்ஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். நம்ம நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொல்கிறது, இட்ஸ் அ டூல் ஃபார் கம்யூனிகேஷன். ஓகே, ஸோ அந்த மீனிங்கை வந்து கரெக்டாக அந்த டூல் கன்வே பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். சும்மா நம்ம பேசுகிறதுக்காக பேச மாட்டோம், நம்ம நினைக்கிறத மற்றவங்க விளங்கிக்கிறதுக்கு, புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பேசுவோம். ஓகே, இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம லாங்குவேஜை எப்படியெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கு பண்ணுவோன்னா, ஒரு சின்ன மார்ஃபிம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இஆர் கூட ஒரு மார்ஃபிம்னு பார்த்துருக்கோம். டாக்குன்றது ஒரு மார்ஃபிம், ஒரு சின்ன மினிமல் யூனிட். ஓகே, ஸோ இந்த மார்ஃபிம் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணி மீனிங் புரிய வைப்போம். இன்னொன்று வேர்ட்ஸ் மூலமாக, இன்னொன்று ஃப்ரேசஸ் மூலமாக, இன்னொன்று சென்டென்சஸ் மூலமாக. ஸோ இதெல்லாம் தான் இந்த மெத்தட்ஸ் த்ரூ விச் we try to communicate, through which we try to make them understand what we tend to tell them. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் 7 டைப்ஸ் இருக்குது. இந்த 7 டைப்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இந்த 7 டைப்ஸ் ஞாபகம் இருந்துச்சுன்னா போதும், இந்த எஸ்ஸேவை நீங்கள் பியூட்டிஃபுல்லாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து யார் இந்த 7 டைப்ஸை கொடுத்ததுன்னா, ஜாஃப்ரி லீச்ன்றவர் தான் வந்து செமான்டிக்ஸை பிரேக் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் மீனிங்ஸ் இருக்குது, நீங்கள் இப்படியெல்லாம் தான் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதனால அவர் வந்து ஜாஃப்ரி லீச், அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் கொடுத்த அந்த 7 டைப்ஸ் பார்த்துக்கோங்க. டினோட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், சோஷியல், அஃபெக்டிவ், ரிஃப்ளெக்டட், கொலோகேட்டிவ், தீமேட்டிக். இந்த கொலோகேட்டிவ்ன்றதை வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டினில் கேட்பாங்க, அஃபெக்டிவையும் கேட்பாங்க, டினோட்டேட்டிவையும் கேட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் நான் பார்த்தேன். டினோட்டேட்டிவ் கேட்டிருக்காங்க, அஃபெக்டிவ் கேட்டிருக்காங்க, கொலோகேட்டிவ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு டைப்பும் என்னென்னு வித் எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து டினோட்டேட்டிவ் மீனிங், டினோட் பண்ணுறது. ஓகே, ஒன்றை குறித்து சொல்கிறது. ஓகே, அது எதை மீன் பண்ணுதுன்றது டினோட்டேட்டிவ் மீனிங். பேசிக் எசென்ஷியல் காம்போனண்ட் ஆஃப் மீனிங், ஒரு வேர்டுடைய பேசிக் மீனிங் என்ன, இப்படின்னா இப்படி. ஓகே, நீடில்னா என்னப்பா, நீடில் தான். இந்த உங்கள் பிக்சர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நீடில்னா நீடில், லிட்ரல் யூஸ் ஆஃப் அ வேர்ட். சரியா? அடுத்தது, இந்த வேர்டை நீ டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். எப்படி இருக்கும்? நீடில்னா டினோட்டேட்டிவ் மீனிங் எப்படி கொடுத்துருப்பாங்க, தின் ஷார்ப் ஸ்டீல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஊசின்றதுக்கு வந்து தின்னாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும், ஸ்டீல்னால் செய்யப்படுது, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதெல்லாம் போட்டு தான் ஒரு மீனிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பெட்டர் பிக்சரை கொடுத்தா, பட் பிக்சர் வந்து போட மாட்டாங்க டிக்ஷனரியில், பிக்சர் டிக்ஷனரியில் தான் அது இருக்கும். ஸோ டினோட்டேட்டிவ் மீனா அது என்னத்தை குறிக்குது, டினோட்னா குறிக்கிறது,
இந்த வேர்ட் என்னத்தை குறிக்கிறதோ அந்த மீனிங் தான் டினோட்டேட்டிவ் மீனிங். செகண்ட் ஒன் பாருங்கள், அசோசியேட்டிவ் மீனிங். அசோசியேட்டிவ் மீனிங்னா அது ஒரு மீனிங்கை குறிக்கும், டிக்ஷனரியில் ஒரு மீனிங் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு கூடவே இன்னும் கொஞ்சம் மீனிங்கை நம்ம என்ன பண்ணிப்போம்னா நம்மளே யூஸ் பண்ண அதை சேர்த்துக்குவோம். ஸோ மீனிங்ஸ் பீப்புள் மைட் கிவ், மற்ற மனுஷங்க வந்து இந்த வேர்டுக்கு வேறு மீனிங் கொடுப்பாங்க. இப்போ நீடில் தான் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீடில்ன்றது வந்து அவங்க எதையாவது ஒன்றுத்தை அசோசியேட் பண்ணிப்பாங்க, கன்னுட்டேட் பண்ணிப்பாங்க அந்த நீடில்ன்றதை. சரி, இப்போ கிளாஸில் வந்து நீங்கள் ஒரு பிளேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பிளேடை வச்சு கிளாஸ் டைமில் பிளேடை வச்சு மேம் டீச் பண்ணும்போது பின்னாடி ஒருத்தங்கிட்ட காட்டுறீங்கன்னா என்னென்னா பிளேடு மாதிரி அறுக்குறாங்க, போர் அடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்குவீங்கல்ல. அது போல் தான் இங்கே நீடில்னு சொன்னோன்னே சிலருக்கு என்ன ஞாபகம் வரும், அந்த நீடில் வச்சு ப்ரிக் பண்ணி அந்த பெயின் வந்தது ஞாபகம் இருக்கும். சிலருக்கு சிக்னஸ் ஞாபகம் வந்துடும். சிலருக்கு மெடிசின்ஸை தன்னுடைய பாடியில் ஏற்றுனது, வேக்சின்ஸோ ஏதாவது மெடிசின்ஸ் ஏற்றுனது ஞாபகம் வந்துடும். சிலருக்கு ப்ளட்டு ஞாபகம் வரும். சிலருக்கு நீடில்னு சொன்னோன்னே எது வந்துடும் ஞாபகம், த்ரெட்டு ஞாபகம் வந்துடும். சிலருக்கு நிட்டிங், நீடில் வந்து நிட்டிங்கில் இருக்கிற நீடிலும் நீடில் தான். ஓகே, நிட்டிங்னா அந்த பின்னுவாங்கல்ல, வலை மாதிரி பின்னி கூட பின்னுறதுக்கெலாம் நீடில் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து அந்த ஸ்வெட்டர் பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதும் நீடில் தான். ஸோ இந்த மாதிரி பீப்புள் அதுக்கு அசோசியேட் பண்ணுறது இந்த வேர்டோட நான் இந்த மீனிங்கை சேர்த்து தான் எனக்கு புரிஞ்சிக்க தெரியுது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து அசோசியேட்டிவ் மீனிங். ஓகேவா? ஸோ இது வந்து பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகும். எனக்கு வந்து நீடில்னா த்ரெட்டு ஞாபகம் வரலாம், உங்களுக்கு வந்து நீடில்னா நிட்டிங் ஞாபகம். ஏன்னா நீங்கள் நிட்டிங் செய்கிற ஆளாக இருக்கும், எனக்கு நிட்டிங் ஞாபகம் வராது. ஏன்னா எனக்கு நிட்டிங் நான் செய்யவே மாட்டேன், பின்னவே மாட்டேன், ஸ்வெட்டர் பின்னவே மாட்டேன். அப்போ எனக்கு எப்படி அந்த நீடில் ஞாபகம் வரும்? வரவே வராது. இதே நான் வந்து ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நீடில்னு சொல்லும்போது எனக்கு இம்மீடியட்டாக மெடிசின்ஸு, ட்ரக்ஸு அந்த ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன், சோஷியல் மீனிங். சொசைட்டியில் அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாங்க, எந்த சொசைட்டியில்? ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் சொசைட்டியில் அந்த வேர்டுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்றது தான். இதை வந்து டயலக்டிக்கல்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே டயலக்டை பற்றி ஃபர்ஸ்ட்டு யூனிட்டில் பார்த்தோம். டயலக்ட்னால் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் பேசப்படுகிற வேர்ட்ஸு. ஓகே, அந்த பர்டிகுலர் ரீஜனில் பர்டிகுலர் சொசைட்டியில் பேசுகிற வேர்டு. இதுக்கு வந்து நம்ம என்ன வேர்டு எடுத்துருக்கோன்னா சைடு வாக். இந்த பேமெண்ட் இருக்கும்ல, ரோடில் வந்து பேமெண்ட் இருக்கும், அந்த பேமெண்ட்டில் நம்ம நடந்து போவோம். அதை வந்து அமெரிக்கன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா சைடு வாக்னு சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் சொல்ல மாட்டோம். சைடு வாக்னால் நம்ம நினச்சிப்போம் ஓரமாக நடன்னு நினச்சி சொல்லிடுறாங்க போல இருக்குன்ட்டு நம்ம நினச்சிப்போம். பட் அமெரிக்கன் இதில் வந்து சைடு வாக்னால் என்னது, பேமெண்ட்டு தான் அவங்க மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ சொசைட்டியில், எந்த சொசைட்டியில், அமெரிக்கன் சொசைட்டியில் அவங்களுக்கு டயலக்டில் அவங்களுக்கு ரீஜனில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. ஓகே, தேர்ட் வந்து சோஷியல் மீனிங். ஃபர்ஸ்ட் என்னம்மா சொன்னோம், டினோட்டேட்டிவ். செகண்ட் என்ன சொன்னோம், அசோசியேட்டிவ், இல்லைன்னா அது கன்னுட்டேட்டிவ்னு கூட சொல்கிறாங்க. சோஷியல், தேர்டு வந்து சோஷியல். ஃபோர்த் வந்து அஃபெக்டிவ். அஃபெக்ட்னால நம்மளை அஃபெக்ட் பண்ணும், நம்மளை அஃபெக்ட் பண்ணால் நமக்கு எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதுல்ல, அதுதான் வந்து இது குறிக்குது. ஸோ அஃபெக்ட்னா நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோ. எதை அஃபெக்ட் பண்ணோம், நம்மளுடைய ஃபீலிங்ஸ், நம்ம எமோஷன்ஸு. ஸோ பர்சனல் ஃபீலிங்ஸை அஃபெக்ட் பண்ணுறது. ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த லிசனர். ஸோ இந்த வேர்டை நீ பேசுகிற ஒருத்தங்க கிட்ட அவங்க அந்த வேர்டு எப்படி எடுத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த வேர்டு வந்து அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு எமோஷன்ஸை அவங்களுக்குள்ள வர வைக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் த வேர்டு மதர் ஃபார் அ மதர்லெஸ் சைல்டு. ஸோ அம்மா அப்படின்ற வேர்டை வந்து அம்மா இல்லாத ஒரு பிள்ளைகிட்ட பேசும்போது அது எனக்கு அம்மா இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் அந்த பிள்ளைக்கு இதயத்தில் வரும். சரியா? ஸோ அதுதான் வந்து அஃபெக்டிவ் மீனிங். அந்த கேர்ளுக்கு வந்து அஃபெக்டிவ் மீனிங்காக இருக்கும். ஸோ அஃபெக்டிவ், இமோட்டிவ், குவாலிட்டி அதை ரைஸ் பண்ணுறது தான் இந்த அஃபெக்டிவ் மீனிங். ஓகேவா? வெரி ஈஸியில் இப்போ எல்லாமே ஈஸி எக்ஸாம்பிள்ஸ் தான். மீனிங்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, போதும். ஸோ ஃபிஃப்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டட் மீனிங். என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒரு பர்டிகுலர் வேர்டில் மீனிங் எப்படி இருந்துச்சு, ஆனால் அது எப்படி அப்புறமா ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா மாறிடுச்சு, ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்ட்டு. ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் த்ரூ அசோசியேஷன் வித் அனதர் சென்ஸ். வேறு ஒரு சென்ஸில் அது அசோசியேட் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மீனிங். அதை தான் வந்து ரிஃப்ளெக்டட் மீனிங்னு சொல்லுவாங்க. இதை வந்து மோர் தேன் ஒன் டினோட்டேட்டிவ் மீனிங். டினோட்டேட்டிவ் மீனிங்னால் நம்ம என்ன சொன்னோம், டிக்ஷனரியில் கொடுக்கப்பட்ட
மீனிங் சொல்கிறோம். ஓவர் த டைம் என்ன ஆகும்னா அதோட மீனிங் வந்து மாறிட்டுருக்கும். சரியா? அதை தான் வந்து நம்ம ரிஃப்ளெக்டட் மீனிங். எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, மிரரில் பிரதிபலிக்கும் போது அதே இதாக பிரதிபலிக்காமல் மாறி பிரதிபலிக்க தான் ரிஃப்ளெக்டட். ஓகே, ஸோ மிரரில் ஆக்சுவலாக சேம் தான் பிரதிபலிக்கும். சச்சுமே லைட்டை மிரரில் அடிக்கும்போது கலர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், பார்த்துருக்கீங்களா? அதுபோல் இது வந்து கலர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படின்னா, முன்னாடி பழைய காலத்தில் நீங்கள் போயம்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரின் போயம்ஸ்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, கேன்ற வேர்டுக்கு என்ன மீனிங் இருக்கும்னா ஹாப்பி. ஹி வாஸ் கேன்னு, ஹி வாஸ் ஜாலி, ஹி வாஸ் ஹாப்பி, அந்த மீனிங்கில் வந்துடும். இப்போது அதோட மீனிங் கேனானது ஹோமோசெக்ஷுவலை மீன் பண்ணும். அதுதான் வந்து ரிஃப்ளெக்டட் மீனிங்கே சுத்தமாக மாறிடுச்சு. ஹாப்பினஸ் கிடையாது, ஹாப்பின்றது கிடையாது, ஹோமோசெக்ஷுவல். ஓகே, பிக்சர்ஸ் தான் ஏன் கொடுத்துருக்கேன்னா அட்லீஸ்ட் பிக்சராவது உங்களுக்கு ஞாபகம் வரும் எக்ஸாம் எழுதும் போதுன்றதுக்காக பிக்சர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கொலோகேட்டிவ் மீனிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் கேட்குற கேள்வி இது. சரியா? இது வந்து சில வேர்ட்ஸோடைய கூட சேரும்போது அந்த பர்டிகுலர் வேர்டுக்கு ஆன மீனிங்கே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். கொலோகேட்டிவ், அதாவது கொலோகேட்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகும்போது மீனிங் மாறுறது. சரியா? தனியாக ஒவ்வொரு வேர்டையும் எடுக்கும்போது ஒரு மீனிங்கு, இதே கொஞ்சம் கொலோகேட் ஆகும்போது சேரும்போது அந்த வேர்டுக்கு வந்து மீனிங் மாறிடுது. ஸோ இங்கே பார்த்தா கோ அக்கர், இட் அக்கர்ஸ் வித் சம் அதர் வேர்ட், வென் இட் அக்கர்ஸ் வித் சர்டன் அதர் வேர்ட் இட்ஸ் மீனிங் சேஞ்சஸ். சரி, அதோட மீனிங் மாறிடுது. த மீனிங் ஆஃப் ஹெவி சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் கான்டெக்ஸ்ட். ஸோ ஹெவின்னா என்னது, ரொம்ப வெயிட்டாக இருக்குப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறது தான் ஹெவி, வெயிட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறது தான். இங்கே பாரு, ஹெவி நியூஸ் அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிடுச்சு, சேட் நியூஸ்ன்னு ஆயிடுச்சு. சரியா? இன்னொன்று ஹெவி ஸ்கெட்யூல்னு போட்டால் டைட் ஸ்கெட்யூல்னு ஆயிடுச்சு. ஹெவி ரெயின் பார்த்தோம்னா செம்ம ரெயின் பெய்யுதுப்பா, வெயிட்டாக ரெயின் பெய்யுதுன்னு சொல்ல மாட்டோம், செம்ம ரெயின் பெய்யுது. ஓகே, ஸோ மீனிங் எப்படி மாறுது, சேடுன்னு மாறுது, டைட்டுன்னு மாறுது. நல்ல ஹெவி ரெயினாக நல்லா பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிற ரெயின். ஓகே, ஸோ இதுதான் வந்து கொலோகேட்டிவ் மீனிங். நெக்ஸ்ட் பார்த்துக்கோ, தீமேட்டிக் மீனிங். ஃபைனல் ஒன், தீமேட்டிக் மீனிங். தீமேட்டிக் மீனிங்னா இந்த மீனிங் வந்து அந்த ஆர்டர் ஆஃப் த மெசேஜை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறீங்க எதை லாஸ்ட்டு போடுறீங்கன்றத மீன் பண்ணி தான் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. சரியா? நம்ம வந்து யார் இந்த பென் எடுத்தாப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஒரு நேமை சொல்லுவோம். நேம் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நேமை தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லுவோமே தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டோம். அதுபோல் எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை ஃபஸ்ட்டில் போடுவோம். இது வந்து மோஸ்ட்லி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸில் வந்துடும். மிஸ்டர் ஸ்மித் கேவ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், மிஸ்டர் ஸ்மித்துக்கு. த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாஸ் கிவன் பை மிஸ்டர் ஸ்மித் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் ஸ்மித்து கொடுத்தாரு, மற்றதெல்லாம் அவர் கொடுக்கல, அவர் தான் பெரிய ஆள், அவர் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வந்து கொடுத்தாரு. ஓகே, ஸோ மிஸ்டர் ஸ்மித் வந்து இந்த சென்டென்ஸில் இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் சென்டென்ஸில் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்றது இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் தீமை பேஸ் பண்ணி சென்டென்ஸுடைய மீனிங்கை பேஸ் பண்ணி நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது என்ன ஆகும்னா தீமேட்டிக் மீனிங் ஆகிடும் அந்த சென்டென்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ ஐ திங்க் இவ்வளோ தான் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில். நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக எழுதும்போது இன்னும் கூட எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக கொடுத்துக்கலாம். எழுதும்போது பியூட்டிஃபுல் எஸ்ஸேவாக வந்துடும். இது வந்து செமான்டிக்கோடைய 7 டைப்ஸ். ஓகே, ரிவைஸ் வெல், ப்ரிப்பேர் வெல் ஃபார் த எக்ஸாம். தேங்க்யூ.